அழாத பூமிகா, அழாதம்மா. ஒன்னும் ஆகாது மதனுக்கு. ஏம்மா எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? என் குழந்தைக்காக தானே நான் விரதம் இருந்தேன். ஆனா என் மச்சா கிட்ட இருந்து என்ன பிரிக்க பாக்குறமா தாத்தா. என்ன கஷ்டம் வந்தாலும் சாமியை தேடி தானேம்மா நான் போறேன். அப்புறம் ஏமா என்ன இப்படி சோதிக்கிறா? முடியலம்மா. இந்த 2 நாள் விரதத்துல நான் எத்தனை கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறது. முதல் நாள் நைட்டு நான் எங்க போனேன் என்ன ஆனேன்னு கேட்டீங்கல்ல. நான் அன்னைக்கு நைட்டு முழுக்க எங்க இருந்தேன்னு தெரியுமா? என்ன தாசின்னு நினைச்சு போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்கப்பா. பேசுனா விரதம் போயிடும், பேசலனா என் மானம் போயிடும். என்ன பண்றதுன்னு தெரியாம எவ்வளவு சித்திரவதை அனுபவிச்சு தெரியுமாமா? என்ன சொல்ற பூமிகா? ஆமாமா, அன்னைக்கு நைட்டு முழுக்க நான் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருந்தேன். மச்சான் என்ன காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக அதே ஸ்டேஷனுக்கு வந்தாரு. ஆனா அவர் என்ன பார்க்கவும் இல்ல, என்னாலே அவரை கூப்பிடவும் முடியல. நான் ரொம்ப துடிச்சு போயிட்டேன். ஐயோ கடவுளே. ஆனா இவ்ளோ கஷ்டத்தையும் என் குழந்தைக்காக தானே நான் அனுபவிச்சேன். இப்ப என் குழந்தைக்கு சரி பண்ணிட்டு என் புருஷனை கிட்ட இருந்து பிரிச்சுடுவாளுன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அப்படிலாம் எதுவும் ஆகாது பூமிகா. தாத்தா உன்னை கைவிட மாட்டாமா. டாக்டர், டாக்டர், என் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு? அவருக்கு ஒண்ணும் இல்லல? சாரி மேடம், அவர் ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல தான் இருக்காரு. அவர் உயிர் பிழைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். எங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றோம். ஏன்னா அவருக்கு ஷாக் அடிச்சு 15 மினிட்ஸ்க்கு மேல எந்தவித ஃபர்ஸ்ட் எய்டும் பண்ணாம இருந்திருக்கீங்க. அதான் கொஞ்சம் ரிஸ்க் ஆயிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி கொண்டு வந்திருந்தா இவ்வளவு சீரியஸ் ஆயிருக்காது. பார்க்கலாம், எங்களால எவ்வளவு ட்ரை பண்ண முடியுமோ பார்க்கலாம். பூமிகா அழாதம்மா. இந்த பாரு, மதனுக்கு எதுவும் ஆகாது. இந்த பாரு, கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரு. கடவுளை கூப்பிட்டதுனாலதானே என் மச்சனுக்கு இப்படி ஆயிருக்கு. நான் மட்டும் இந்த மௌன விரதம் இல்லாம இருந்திருந்தா என் மச்சனுக்கு இப்படி யாருக்குமா சொல்லுங்க? மச்சனை நானே கொண்டுட்டேனே. மதனுக்கு ஒண்ணும் ஆகாதும்மா, தைரியமா இரு. நானே கொண்டுட்டேன். நீ இந்த புது டிசைன் புடவை ஏதோ வாங்கணும்னு சொன்னல, நம்ம ஷாப்பிங் போயிட்டு அப்படியே ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு வந்துருவோம். என்னன்னு வெளியே கிளம்பிட்டீங்க போல? ஆமா கீர்த்தி, நானும் அண்ணின் கோயிலுக்கு போயிட்டு அண்ணி அப்படியே கொஞ்சம் ஷாப்பிங் போகணும்னு சொன்னாங்க. நாங்க போயிட்டு வந்துடுறோம். அண்ணே, என்னென்ன நீ? உன்னை பாதுகாக்க நான் படாத பாடு பட்டுட்டு இருக்கேன். நீ என்னடானா கொஞ்சம் கூட கவலையே இல்லாம கோயிலுக்கு போறேன் ஷாப்பிங்க்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்க. இது பாரு கீர்த்தி, நான் கூட இருக்கிற வரைக்கும் உங்க அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாது. நீ உன் அண்ணனுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறத விட கொஞ்சம் நேரமாவது கவர்மெண்ட் கொடுக்கிற சம்பளத்துக்கு டியூட்டியை பாரு. சக்தி ப்ளீஸ், அவ ஏதோ என் மேல உள்ள பாசத்திலையும் அக்கறையிலையும் அப்படி பேசினா, அத நீ தப்பா நினைச்சுக்காத. நான் ஒன்னும் தப்பா சொல்லுங்க. கீர்த்தியோட நேர்மையான உழைப்பு
நம்ம கவர்மெண்ட்டுக்கு வேணும்னு தான் சொல்றேன். அண்ணி தப்பா எடுத்துக்காதீங்க அண்ணி. எனக்கு கவர்மெண்ட்டை விட என் அண்ணன் தான் எனக்கு முக்கியம். அப்படிலாம் சொல்லாத கீர்த்தி. டியூட்டி ஃபர்ஸ்ட், சென்டிமெண்ட் நெக்ஸ்ட். ஓகே, உள்ள வரலாமா? வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க விரோதியா இருந்தாலும் உள்ள வாங்கன்னு கூப்பிடுறத நம்மளோட பண்பாடு. நாங்க உள்ள வரலாமா? வாங்க. வா. Many more happy returns of the day. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே ஷரத். தேங்க்ஸ். வாங்க உட்காருங்க. கல்பனா, உங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வா. ஐயோ, இந்த வீட்ல எல்லாம் எங்களால சாப்பிட முடியாது. ஏன் நாங்க உங்களுக்கு அவ்வளவு வேண்டாதவங்களா ஆயிட்டோமா? சேச்சே, நான் அப்படி சொல்ல வரல. அப்படி இருந்தா கையில பொக்கையோட இங்க வந்திருப்போமா? அப்புறம் என்ன, சாப்பிட வேண்டியதானே? சாப்பாடுல விஷம் இருக்கா இல்லையான்னு தெரியாம பயந்துகிட்டு எங்களால இங்க சாப்பிட முடியாது. என்ன முறைக்கிற? அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? என் தங்கச்சிய வேண்டான்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொலகாரியோட அக்காவை கல்யாணம் பண்ணிருக்கியே, அதுக்கு நீ இந்த மாதிரி கல்யாணமே பண்ணிக்காம இருந்திருக்கு. நானாவது உன் மேல இருக்கிற கோபத்துல கம்ப்ளைண்ட் மட்டும்தான் கொடுத்தேன். உன்னை கொலை பண்ணணும்னு எந்த நிமிஷம் வரைக்கும் நினைச்சதில்ல. ஆனா சொந்த அக்காவோட புருஷனைய கொல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கா ஒருத்தி, அவளை நீ சும்மா விட்டுருக்க. போதும், நிறுத்துறீங்களா? வந்த வேலை முடிஞ்சா போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு எங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறீங்க, அப்புறம் நல்லாவே இருக்காது சொல்றேன். சக்தி, இப்ப நீ எதுக்கு டென்ஷன் ஆற? அவன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? சுதாகர் எனக்கு எதிரியா இருக்கலாம், ஆனா உன் தங்கச்சி எனக்கு துரோகி. இவன் அவளை பத்தி பேசுறதுல எந்த தப்பும் இல்ல. ஷரத், இது நம்ம பர்சனல் விஷயம். எது பர்சனல்? அவனுக்கு எனக்கும் 1000 சண்டை நடக்கும். ஆனா என்னைக்கா இருந்தாலும் அவன் என் ஃப்ரெண்டு தான். இவனுக்கு ஒரு பிரச்சனைனா யார் வராங்களோ இல்லையோ கண்டிப்பா முதல் ஆளா நான் தான் வந்து நிப்பேன். சுதாகர், உன் அக்கறைக்கு ரொம்ப நன்றி. கிளம்புறீங்களா? கிளம்புறேன்டா, கிளம்புறேன். ஆனா ஒரு விஷயம், உன்னை கொல்ல ட்ரை பண்ண அந்த அர்ச்சனாவை நீ சும்மா விட்டாலும் நான் சும்மா விட மாட்டேன். வாதிப்பா போலாம். அண்ணே, என்னன்னு நீ ஏன் நின்னுட்டு இருக்க? அண்ணிய கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வா. ஆமா, இப்ப அதுதான் ரொம்ப முக்கியம். சாரி, ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கேன். சாரி. ஷரத், இது இங்க இருக்காங்க. அக்கா, அம்மா, அக்கா, என்ன ஆச்சு? அண்ணி, அக்கா, என்ன ஆச்சு நீ? நான் என்னன்னு சொல்றது? நான் பூ போட்டோட இருக்கிறது அந்த கடவுளுக்கு பிடிக்கல. அதான் என்கிட்ட இருந்து உன் அண்ணனை பிரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு ரோஜா. அண்ணி, அப்படிலாம் சொல்லாதீங்க. நீ அண்ணனுக்கு ஒண்ணு ஆகாது. இல்ல ஸ்ரேயா, அந்த ஆண்டவன் என்ன பழி வாங்கிட்டான். எப்படிமா ஆச்சு? மதன் சட்டை அயன் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ அயன் பாக்ஸ்ல ஷார்ட் ஆகி இப்படி ஆயிடுச்சு. ஏன் அப்போ வீட்ல யாருமே இல்லையா? பூமிகா கூட தான் இருந்தா. அப்புறம் என்னக்கா, உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி கூப்பிட வேண்டியதானே? அந்த கொடுமை ஏண்டா கேக்குற? பூமிகா 2 நாளா பேச்சியம்மனுக்கு மௌன விரதம் இருந்துட்டு இருந்தா. விரதம் முடிய கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் மதனுக்கு இப்படி ஆயிடுச்சு. குழந்தைக்கு பேச்சு வரணும்னு விரதம் இருந்தவளுக்கு புருஷனுக்கு உயிரே போயிடுமேங்கிற கவலை. பாவண்டா அவ. விரதம் கலையக்கூடாதுன்னு என்னெல்லாமோ பண்ணி பார்த்தா. கடைசியில விரதம் கலைஞ்சாலும் பரவாயில்லன்னு நினைச்சு ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ண போனா
அதுக்குள்ள நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஒரு வழி எங்க கொண்டு வந்து சேர்த்துட்டோம். இப்போ மதன் உயிர் பழைக்கிறதே கஷ்டம் டாக்டர் சொல்றாங்க. விரதம் இருக்கிறேன் விருந்து வைக்கிறேன்னு சொல்லி எங்க அண்ணனை சாகடிக்க பாக்குறீங்களா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு புருஷனை விட சாமிதான் முக்கியமா போச்சா? குழந்தைக்கு பேச்சு வரலன்னா டாக்டர் கிட்ட போங்க. ரோஜா கோபப்படாம பேசு, மதனுக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க சும்மா இருங்க அத்தை. இதுவே உங்க மகனுக்கு இப்படி ஆயிருந்தா கோவப்படாம இருந்திருப்பீங்களா? இது பாரு, நீ கேக்குறது நியாயம்தான். ஆனா அவன் அவளுக்காக விரதம் இருந்தா நம்ம தேவிக்காக்காக தானே. ஐயோ அத்தை, நீங்க புரியாம பேசாதீங்க. குழந்தைக்கு பேச்சு வரலன்னா இன்னொரு குழந்தைய பெத்துக்கலாம். ஆனா அண்ணனுக்கு ஏதாவது ஆயிருந்தா இவங்க என்ன பண்ணிருப்பாங்க? எங்க அண்ணனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆகட்டும், அப்புறம் உங்களை என் அண்ணனு கூட பார்க்க மாட்டேன். எங்க அண்ணனை கொன்னது இவங்க தானே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். விரதம் இருக்காங்களா? விரதம். டாக்டர் டாக்டர் அண்ணாக்கு எப்படி இருக்கு இப்போ? டோன்ட் வரி, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஓவர் ஷாக்ல பிளட் கொஞ்சம் உறைஞ்சு போயிருந்தது, அதை மட்டும் ட்ரீட் பண்ணியாச்சு. நல்லா இருக்காரு, நோ ப்ராப்ளம். டாக்டர் அப்ப நாங்க உள்ள போய் பார்க்கலாம்ல? இப்ப வேண்டாம், இந்த ட்ரீட்மெண்ட் முடியட்டும், அப்புறம் நீங்க போய் பார்க்கலாம். ஓகேம்மா? ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஓகே. அக்கா அண்ணே, கோயிலுக்கு போயிட்டு உன் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன்னு பிரசாதம் எடுத்துக்கண்ணே. என்னன்னு எடுத்துக்க. சரி, நானே வச்சு விடுறேன். நீயும் அண்ணியும் கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. அதுக்குள்ள அந்த சுதாகர் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணதுனால கோயிலுக்கு போக முடியாம போயிடுச்சு. இல்ல கீர்த்தி, அவங்க தேவையில்லாம எல்லாம் பேசல, உள்ளதை தானே பேசிட்டு போனாங்க. இருக்கட்டும்னு, அவங்க பேசுனது உண்மையாவே இருக்கட்டும். அத பேசுறதுக்கு நேரம் காலம் இல்லையா? இன்னைக்கு உங்க பிறந்த நாள்னா அவங்க இப்படி வந்து பேசினது தப்புதான்னா? டேய் ராஜ், கொஞ்சம் அமைதியா இரு. அண்ணே, அவங்க வந்தாங்க, பேசிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு உன் பிறந்த நாள்னு நீ சந்தோஷமா இருக்கணும். நானும் ராஜும் அதுக்காக தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். எனக்கு இது சந்தோஷமான நாளே இல்ல. ஏன்டா பிறந்தோன்னு ரொம்ப ஃபீல் பண்ற நாள். ஏன்னா இப்படிலாம் பேசுற? வேற எப்படிடா பேச சொல்ற? சக்தி தான் என் வாழ்க்கைன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா அந்த அர்ச்சனாவால எங்க லைஃபே போய்டும்னு பயமா இருக்குடா. அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாதுன்னு. அர்ச்சனா பண்ண தப்புக்கு பாவம் நம்ம அண்ணி என்ன பண்ணுவாங்க? என்னமோ தெரியல கீர்த்தி, சக்தியை பார்த்தாலே அர்ச்சனாவோட முகம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ரெண்டு பேரும் ஒரே முகத்தோட பிறந்து தொலைஞ்சிருக்காங்க. உருவம் ஒன்னா இருந்தாலும் குணம் வேற என்ன? அர்ச்சனா கொலகாரி, ஆனா நம்ம அண்ணி ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவங்க. இன்னைக்கு கூட எனக்கு வருத்தம் என்னன்னா, அண்ணிய நீ திட்டினதுதான். உன்னோட பிறந்த நாளுக்காக அண்ணி என்னெல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ணே, நாளைக்காவது அண்ணிய கூட்டிக்கிட்டு எங்கேயாவது வெளியில போய் சந்தோஷமா இருந்துட்டு வாங்க, புரியுதா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் கீர்த்தி. அண்ணே, நான் சொன்ன கேப்பியா மாட்டியா? விடு கீர்த்தி. அண்ணே ப்ளீஸ்ண்ணே, எனக்காக அண்ணிய கூட்டிக்கிட்டு நீ கண்டிப்பா வெளியே போயிட்டு தான் வரணும். இல்லைன்னா நான் அப்புறம் உன் கூட பேச மாட்டேன். ஏய், என்ன நீ? சரி, உனக்காக நாளைக்கு அண்ணியை நான் வெளியே கூட்டிட்டு வரேன். உனக்காக தான். ஓகே சரிண்ணே. சரி. அக்கா, எதுக்கு நாளைக்கு அவங்க ரெண்டு பேரும் வெளியே போக சொன்ன? டேய், சுதாகரும் தீபாவும் வந்தாங்க, பொக்கே கொடுத்தாங்க. ரெண்டு பேரும் பேசின பேச்சு கொஞ்ச நேரத்துல மறைஞ்சு போயிடும். ஆனா அடுத்து நான் பண்ண போற காரியம் இருக்கே, குறைஞ்சது 2 நாளாவது புகஞ்சுகிட்டே இருக்கும்.
பூமிகா, மதனை போய் பாத்தியா? டாக்டர் என்ன சொன்னாரு? நேத்து நைட்ல இருந்து இப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? என்ன ரோஜா நீங்க? நீங்களே இப்படி எல்லாம் பண்ணலாமா? சார், நீங்க உள்ள போய் பேஷண்ட்டை பார்க்கலாம். அக்கா அம்மா வாங்க. வாங்க. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு புருஷனை விட சாமி தான் முக்கியமா போச்சா? எங்க அண்ணனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆகட்டும், அப்புறம் உங்களை என் அண்ணன்னு கூட பார்க்க மாட்டேன். அண்ணே, ரோஜா, கொஞ்சம் பார்த்து கவனமா பண்ணிருக்கலாமே. அது ஒண்ணும் இல்ல ரோஜா, ஏதோ கேபிள் கட்டா இருக்கும் போல இருக்கு. லைட் ஷாக் தான், ஒன்னும் ஆகல, சரியாயிடும். நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க மாமா. நாங்களே எப்படி துடிச்சு போயிட்டோம் தெரியுமா? சரி விடு ஜோதிகா, அதான் சரியாயிட்டேன்ல, கவலை விடு. ஹேய் தேவிகா, போ அப்பா கிட்ட போ. வா வா வா. ம்ம். தேவிகா, இங்க பாரு, அப்பாக்கு ஒண்ணு இல்லடா. அம்மா, பூமிகா எங்க? பூமிகா? ஆமா ஆமால, அவ உள்ள வரல போல இருக்கு. அவங்க வெளியில தான் இருப்பாங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். என்ன நீ, நான் பேசினதை நினைச்சு அப்செட் ஆயிட்டீங்களா? அப்புறம் ஏன் நீ உள்ள வராம இங்கே உட்கார்ந்திருக்கீங்க? நான் அப்புறம் பாத்துக்கிறேன். என்ன நீ, நீங்க நான் பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு உள்ள வாங்க நீ. அட வாங்க நீ, வாங்க வாங்க போங்க. பூமிகா, விரதம் நல்லபடியா முடிஞ்சதா? பூமிகா என்னாச்சு? அழாத. ஹேய் பூமிகா, என்ன மன்னிச்சிருங்க மச்சான். பொண்ணுக்காக விரதம் இருந்து உங்களை பறி கொடுக்க பாத்துட்டேனே. இப்ப எதுக்கு அதெல்லாம் நினைக்கிற? அதான் நான் சரியாயிட்டேன்ல. இல்ல மச்சான், நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. சாரி. சொல்றேன்ல, முதல்ல நீ கண்ணை தொட. இப்படி எல்லாம் சோதனை வரும்னு நான் நினைக்கவே இல்லை மச்சான். அதான் எல்லா சோதனையும் கடந்துட்டோம்ல, விடு பூமிகா. நேத்து உங்க பிறந்த நாளும் அதுவுமா இங்க வந்திருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். பட் நம்ம சிச்சுவேஷன் வர முடியாம போயிடுச்சுல. சரி, என்ன சாப்பிடலாம்? சார், கார் நம்பர் 3439 உங்க காரா சார்? ஆமா சார், டோர் சரியா லாக் ஆகல போல இருக்கு, சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் என்னன்னு வந்து பாக்குறீங்களா? ஓ, இதோ போய் பாக்குறேன். சக்தி போயிட்டு வந்துடுறேன். சரி. நிலுங்க சார். யார் நீங்க? மேடமுக்கு பிடிக்காத விஷயம் நிறைய பண்ற நீ, அதெல்லாம் குறைச்சிக்க சரியா? யார் உங்க மேடம்? ஒழுங்கு மரியாதையா உன் பொண்டாட்டிய வீட்டுக்கு அனுப்பிச்சிடுற, இல்லன்னு வச்சுக்க சா வச்சிருவேன்.
உன் உயிர் மேல உனக்கு ஆசை இருந்தா அந்த சக்தியை நீ வீட்டை விட்டு துரத்துற, இல்ல உன்னை கொன்றும் உன்னை. ஓ டேய் தோடா, நம்ம கலெக்டர் மேடம் இங்க தான் இருக்கிறாங்க. மேடம், நீங்க சொன்ன மாதிரி உங்க அக்கா புருஷனை மிரட்டிட்டேன் மேடம். மிரட்டினது மெர்சல் ஆயிட்டார் மேடம். மச்சி, என்னோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் ஷாஷாவை மீட் பண்ண போகிறேன். நீ என்ன பண்ணுற, கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் எனக்கு கால் பண்ணுற. அவள் செம்மையாக இருந்தான்னு வச்சுக்கேன், கால் கட் பண்ணி விட்டுருவேன். திரும்ப திரும்ப கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிடாத. அதே மொக்கையாக இருந்தா ஸோ சாரி, அர்ஜென்ட் ஒர்க், ஆஃபீஸ்லேருந்து பாஸே கால் பண்ணிட்டாரு, போயே ஆகணும். ஓகே பாய் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுறேன்.